இன்றைக்கு தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக மாறி இருக்குன்னு சொல்லலாம். தாவேகா ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து புல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு முன்னிலை வகிச்சுட்டே இருக்கிற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கூட வந்து தாவேகா பற்றி கேள்வி எழுப்பும் பொழுது அரசியல் நல்ல ஒரு அரசியலை பற்றி பேசலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கருத்து இருந்தது. ஸோ தாவேகாவை பெரிய அளவு யாருமே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெகக்னைஸ் பண்ணல. ஸோ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ? இல்லை, முதல்ல தாவேகா வந்து யாருமே பெருசா பொருட்டா கருதலை அப்படின்னு சொன்னீங்க. ஊடகங்கள் பெரிய பொருட்டா கருதுனாங்கல்ல. ஏன் பனையூர்ல அவர் தன்னுடைய வீட்டு வாசல்ல இருந்து கார்ல வெளியே வர்றதுல தொடங்கி அவர் மாநாட்டு பந்தலுக்கு போய் பேசி முடிச்சு திரும்ப வீட்டுக்கு போற வரைக்கும் லைவ் போட்டீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஊடகங்கள் பண்ணீங்களா? ஏன் பண்ணாங்க? ஊடகங்கள் பெரிய பொருட்டா கருதுனாங்கல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு 2016 முதல் தேர்தல், அந்த தேர்தலில் எவ்வளவு வெளிச்சம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு ஊடகங்கள் இதே மாதிரியான வெளிச்சம் கொடுத்ததா சொல்லுங்க? ஊடகங்களுடைய பாரபட்சமான அணுகுமுறை ஒரு நடிகருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஒரு நல்ல அரசியல் தலைவர் கொடுக்காத விளைவு இந்த மாதிரியான ஒரு விளைவு தான் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது, தாவேகாவுடைய வெற்றியை மதிக்கலாம், ஆனால் அவர்கள் செய்த வேலைக்கு, அவர்கள் செய்த தேர்தல் வேலைக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு இவ்வளவான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. அப்படி பார்த்தா 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறோம். மக்கள் உண்மையாகவே மாற்ற தேடினாங்க அப்படின்னா 2016 எங்களுக்கு வாக்களித்து ஒரு எதிர்கட்சியாக குறைச்சிருக்கலாம். 2021 எங்களை ஆளுங்கட்சியாகவே மாற்றிருக்கலாம், தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கியிருக்கலாம். ஆனால் மாற்ற மக்கள் தேடலை. மக்கள் விஜயினுடைய முகத்தில் அந்த திரை மோகத்தில் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வாக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, திராவிட கட்சிகள் இவ்வளோ நாளாக திராவிட கட்சிகள் வந்து பண அரசியல், பணம் கொடுத்து வாக்கு வாங்குவாங்க, விளம்பர அரசியல் மூலமாக மக்களுடைய அந்த வாக்குகளை தக்க வைப்பாங்க. இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாவேகா 2 விதத்துலையும் செஞ்சிருக்கு. அவங்களும் வாக்கு பணம் கொடுத்தாங்கல்ல, தாவேகா வாக்கு பணம் கொடுத்தா இல்லையா? விளம்பர அரசியல் பண்ணாங்களா இல்லையா? விஜய்க்கு விளம்பர அரசியல் பணம் கொடுத்து பண்ணாங்களா, பணம் கொடுக்காம பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் ஊடகங்கள் நிறையா கொடுத்தீங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய விளைச்சல் தான் இது. ஊடகங்கள் வருங்காலத்தில் விஜயினுடைய இன்னும் மற்ற அரசியல் செயல்பாடுகள்லாம் நல்லா காட்டுங்க. கடந்த பிப்ரவரி மாதம் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க, வேட்பாளரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் திருச்சி மாநாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் விஜய் பனையூர் வீட்டில் படுத்துக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்துட்டு இருந்தார். இதுதான் ஒரு அரசியல் தலைவர் பண்ணுற வேலையா? இல்லை, படம் பார்த்துட்டு இருந்தாருன்னா எப்படி சொல்கிறீங்க? அவங்க ரசிகர்கள் சொன்னது, அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னது, அப்படி சொல்லலாமா? ஓகே, அவர் வீட்டில் நடக்குதுன்னா உலகத்துக்குமே தெரியும். நீங்க அவர் உழைக்கல அப்படின்றத தான் சொல்றீங்க. 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றீங்க. எதையுமே மக்கள் நீங்க ரெகக்னைஸ் பண்ணல. நீங்க என்னதான் திரை கவர்ச்சி என்ன சொன்னாலுமே ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத அளவுல தானே நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. ஏன் ஒரு காரைக்குடியிலேயாவது வந்து ஜெயிச்சிருக்கலாமே? அங்க கூட தாவேகா வேட்பாளர் தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாரு. இல்ல, நாங்க வெற்றி பெற்றுக்கலாமா மக்கள்கிட்ட நீங்க கேக்குறீங்க. நாங்களும் மக்கள்கிட்ட அதே தான் கேட்கிறோம். நாங்க 15 வருடமா கிட்டத்தட்ட வேலை செஞ்சிருக்கிறோம். நாங்க என்ன குறை வச்சிட்டோம்? இப்போ மக்கள் போராட்டமா பிரச்சனையா? சீமான் வந்து நின்னாரா, விஜய் வந்து நின்னாரா? ஒரு தடவை அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிரச்சனைகளுக்கு யார் வந்து நின்னா? எதிர்காலத்துல நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம போயிடும், மழை இல்லாம போயிடும், மணல் இல்லாம போயிடும். இந்த சூழல் பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தின ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் யார் பேசணும் சொல்லுங்க? திமுக அதிமுக பேசுமா? பேசும். அந்த அரசியல் நேர்மையா இருக்காது. தாவேகா பேசுமா? பேச முடியாது. இது வரைக்கும் பேசல. இனியாவது பேசுமா? மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன் வச்சது நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலாம்? நீங்க தான் மக்களை பார்த்து கேட்கணும். சரி, இப்போ தற்கூரி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்து பல பேர் வந்து விஜய் எல்லாரையும் சொல்லல. நான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக நீங்க அங்க ஆதரவாளராக இருக்கிறதுனால தான் நான் அதை சொல்றேன். இப்போ தற்கூரின்னு சொல்லும் பொழுது ஒரு வருங்கால ஒரு ஜெனரேஷனை பார்த்து நம்மோடு சக மனிதனாக இருப்பவன் தற்கூரி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? அதுக்கான ஒரு பதிலை தான் இப்போ மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாதா? இதை முதல்ல விஜய் மீது இந்த அரசியல் வைக்கப்பட்ட விமர்சனங்கள் என்னென்ன? அவர் ஒரு பெர்ஃபெக்ட் பொலிட்டீஷியனான்னு தெரிஞ்சுக்கிட்டா மக்கள் வாக்களிச்சாங்க. நியாயமா யோசிச்சு சொல்லுங்க. வாய்ப்பு கொடுத்தா தானே சார் பெர்ஃபெக்ட் பொலிட்டீஷியனா இல்ல என்னன்னு? அப்ப எங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கல. இப்படிதான் கேட்கணும். நான் என்ன கேட்கறேன், மக்கள் கிட்ட நீங்க போய் கருத்து கேளுங்க சார். வாய்ப்பை வந்து நீங்க இப்படி கேட்க முடியாது இல்லையா? அவங்க கன்சிடர் பண்ணா கொடுப்பாங்க. விஜய் மக்களிடம் போய் என்னென்ன பேசினாரு, என்னென்ன சொல்லி வாக்கு கேட்டாருன்னு ஒரு தடவை போய் மக்கள்கிட்ட கேளுங்க. எதற்காக நீங்க வந்து விஜய்க்கு வாக்கு போட்டீங்க? இந்த தொகுதியில் 20,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்கல்ல, ஒரு 10 பேர்ட்ட கூப்பிட்டு கேளுங்க. விஜய் அதனால போட்டோம், விஜய்னால எங்களுக்கு பிடிக்கும், இவ்வளவுதானே. இந்த அரசியல் பேசினார், இந்த அரசியல் நம்ம நாட்டுக்கு தேவை, இந்த அரசியல் நம்ம ஊருக்கு தேவை. இந்த அரசியல் பேசப்படலாம், நாளை பேர் நம்ம ஊர்ல இவ்வளவு மோசமான விளைவு ஏற்படும். இந்த அரசியல் பேசுற ஒரே ஆள் விஜய் தான். இப்படி யாராவது சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காத நினைச்சா அவங்க தான் வருத்தப்படணும். வேற ஒன்றும் இந்த 5 ஆண்டுகள் இருக்குல்ல, இந்த 5 ஆண்டுகள் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வந்துருச்சு இல்ல, அவங்க எவ்வளவு வருத்தப்படப்பாங்கன்னு பாருங்க. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டோம்? இருந்தப்போ எது நல்ல அரசியல், எது மக்களுக்கான அரசியல்னு ஏன் நாம் தமிழர் கட்சியால் கொண்டு போய் சேர்க்க முடியல? எவ்வளவு புகட்டுறது? இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 2016 போட்டு போய் நான் ஒரு கல்லூரி மாணவன். கல்லூரியுடைய 1ஆம் ஆண்டு முடிவு, 2ஆம் ஆண்டு தொடக்கம், நடுவில் தான் தேர்தல் நடக்குது. நல்ல அரசியலை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கேன். இப்போ கூட தோல்வி தான் நடந்திருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தோல்வியையும் தாண்டி நாங்கள் களத்தில் களமாடுவோம். திமுக 2021 வந்து
வெற்றி அடைந்த போது நாங்கள் சொன்னோம் 100 மடங்கு நம்முடைய அரசியலின் தேவை அதிகரித்திருக்கிறது. இப்போ சொல்கிறோம் எங்கள் அரசியலின் தேவை இந்த மண்ணில் 1000 மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல்னால. ஏன்னா மக்கள் எந்த விதமான கேள்விகளும் இன்றி அவன் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா எந்த கேள்வியும் இல்லை, அவன் அரசியல்வாதியா அவன் அரசியல் தான் பேசுறான்ற எந்த கேள்வியும் இன்றி ஒருவருக்கு வாக்களித்திருக்கிறார். அது எவ்வளோ பெரிய பிள்ளைங்கிறதா இந்த 5 ஆண்டுகள் உணர்த்தும். நாங்களும் மக்களுக்கு உணர்த்தும் எங்களுடைய அரசியலின் தேவை இந்த மண்ணில் 100 மடங்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்குது. மே 4 இப்போ தேர்தல் முடிவு வந்துருச்சு. மே 18 நாங்கள் அடுத்து இன எழுச்சி மாநாட்டுக்கு திட்டமிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த விதத்தை தோண்டு போயிட்டோம். எங்கள் மீது இந்த இனத்தின் கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு அரசியல் ஆசை தான் கிடைக்கு. அவருடைய ஒரே சுமை அரசியல் ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். எந்த ரெகக்னைசேஷனும் கிடைக்கலன்னா இதுக்கான என்ன பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? வெறுமனே ஒரு கூட்டம் போடுறீங்க, அதே கூட்டத்தை நீங்க இப்போ நான் கூட்டம் போடுறதை சிறுமைப்படுத்தி சொல்லல. இப்போ எல்லா நேரமும் உங்களுடைய உழைப்பு எந்த இடத்துலயும் அங்கீகரிக்கப்படலை அப்படின்றப்போ அது யாருக்கு என்ன பிரயோஜனம் தரும்னு நினைக்கிறீங்க? இல்ல உழைப்பு என்னன்றது மக்கள் தான் யோசிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி தொகுதி. டோர் டு டோர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தம்பி ஜேக்கப் பிரச்சாரம் பண்ணாரு. திரேசபுரத்தில் இருக்கக்கூடிய அக்கா உபிலியா அவர்கள்லாம் திருச்செந்தூர் கேண்டிடேட், அவங்களும் வீடு வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நான் சென்னையில் இருக்கிற டிநகர் தொகுதி வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணோம். எந்த வீட்டுக்குமே போகாம எந்த மக்களையுமே பார்க்காம வெறும் காரில் நின்னபடியே கையாட்டிட்டு போன புசியானந்த் அவர்களுக்கு இவ்வளவு வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். இப்போ மக்கள் தூத்துக்குடியிலே மக்கள் முட்டாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? எதுக்காக நீங்க மக்கள் இதுக்காக ஓட்டு போட்டீங்க? ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க அரசியல்வாதி தேர்ந்தெடுத்தீங்களா அல்லது உங்களுக்கு கவர்ச்சியான ஒருவனுக்காக தேர்ந்தெடுத்தீங்க ஓட்டு போட்டீங்க? சொல்லுங்க. அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க மக்களை முட்டாள்னு சொல்றதுனால என்ன சார் ஆக போகுது? நீங்க மக்களுக்கு எது தேவையோ இடத்துல நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு கேட்டீங்க. உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கலனா ஏதோ ஒரு ஃபால்ட் உங்ககிட்ட இருக்குன்னு யோசிக்காம திருப்பி மக்களை முட்டாள்னு சொல்றது என்ன ஃபால்ட் சொல்லுங்க? மாத்தி பேசுறீங்களே. ஒரு நேரம் இப்படி பேசுறீங்க, ஒரு நேரம் பெரியாரை அங்கீகரிப்பீங்க, ஒரு நேரம் பெரியாரை ஏத்துக்க மாட்டீங்க, ஒரு நேரம் பாஜகவை ஆதரிப்பீங்க, இன்னொரு நேரம் பாஜகவோட மேடையில தனி விவாதம் வைங்க. நான் பேசுறேன். சரி, வரலாற்று நான் பேசுறேன். பெரியாரை ஏன் எடுத்தோம் நான் சொல்றேன். அவர் ஒரு தமிழர் விரோத அரசியல் செய்தவர். அவரை விடுங்க, மற்ற விஷயங்களை பேசுங்க. நாங்க என்ன மாத்தி பேசணும்? எங்களுடைய கொள்கைகள் எங்க மாதிரி சொல்லுங்க. இப்போ நாங்க மேய்ச்சல் மாநாடு நடத்தணும். வேளாண் பொருளாதாரத்தை மைய பொருளாதாரம் வச்சோம். பொருளாதார கொள்கை மாறி இருக்கா? முதலாளித்துவ பொருளாதார கொள்கையில மாறிட்டோமா? இல்ல வேற எந்த கொள்கை? தமிழ் தேசிய கொள்கைன்னு வச்சிருந்தோம். தமிழ் தேசிய கொள்கையில மாறிட்டோமா? இல்ல நாங்க வேற எந்த இதுல மாறணும்னு சொல்லுங்க. மக்களை மையப்படுத்தி கூட்டுறவு பொருளாதாரத்தை முன் வச்சோம். எந்த இடத்துல மாறிட்டோம்? கல்வியில நல்ல கல்வி திட்டத்தை இப்போ மேல்நாடுகள் இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நாங்க முன் வச்சோம். திமுகவை முழுமையா எதிர்த்துட்டு இருந்தீங்க 2021. இந்த தேர்தல்ல பங்காளி ஆயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி அதான் சொல்றீங்க? யாரும் பங்காளி ஆகல. நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த தேர்தலில் விஜய் விமர்சிங்க ஒரு தடவை கேட்டீங்கல்ல? விஜய் இன்னைக்கு எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காரு? அப்ப இவ்வளவு மக்கள் ஏமாந்துருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் ஏமாற விடாம தடுக்கிறது ஒரு மாற்று கட்சியுடைய வேலையா இல்லையா? அப்ப நீங்களே விஜய் பெரிய அளவுல ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப மீடியா ஏன் ரெகக்னைஸ்லாம் கிடையாதுங்க. மக்கள் திரைக்கவர்ச்சியின் பின்னாடி போயிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா நாங்க விழிப்புணர்வுக்காக அந்த பேசணும். அது பிரச்சாரம். ரெண்டாவது, கரூர்ல 41 பேர் மரணித்த போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க சொல்லுங்க? கட்சி பேரலைஸ் ஆயிடுச்சா இல்லையா? கட்சி உறைஞ்சு போயிடுச்சு. நாளை பின்ன தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா விஜய் எங்க இருப்பாரு? நடவடிக்கை எடுப்பாரா? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே சுட்டி காமிச்சீங்க, திமுகவும் சுட்டி காமிச்சாங்க. ஆனா மக்கள் அவங்களதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன விருப்பமா இருக்கும்? எஸ், கடந்த காலகட்டங்கள்ல மக்கள் திமுக என்கிற 2 கட்சியிலும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வருத்தமும் பட்டிருக்காங்க. தாவேகாவை தேர்ந்தெடுக்கா மக்கள் வருத்தப்படுவாங்க. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. தாவேகாவுடைய வெற்றியை நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வெற்றி உண்மையா ஒரு நேர்மையான அரசியல் பேசி பெறல. அவங்க பெற்றது ஒரு கவர்ச்சிவாத வெற்றி, ஜனரஞ்சகவாத வெற்றி. திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுத்த மாதிரி இவங்களும் பணம் கொடுத்தாங்க. திமுக அதிமுகவும் ஜனரஞ்சக அரசியல் செய்த போது இவங்களும் ஜனரஞ்சக அரசியல் தான் செஞ்சாங்க. ஸோ இவர்களுடைய அரசியலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. மக்கள் தங்களுக்கு பிடித்த நடிகருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க, பிடித்த அரசியலுக்கு வாக்களிக்கல. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. உண்மையாகவே மக்கள் மாற்றி தேடி இருந்தால் எங்களுக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்து நாங்கள் சரியில்லைன்னா எங்களை நீக்கிருப்பாங்க. நான் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்கிறப்போ சரி. இப்போ நாம் தமிழர்ல அண்ணன் தம்பி அப்படின்ற அந்த உறவு இருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ்ஐசி அவர்கள் கூட பேட்டி கொடுக்கும் போது இப்போ எல்லாரும் எங்க தலைவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொல்றாங்க, எங்களுடைய அண்ணனுக்கு நாங்க வாக்களிச்சோம்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அப்படி சொல்றாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. மக்கள் அவரை பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவர் எப்படி உறவுகள் எல்லாம் சொல்றாரோ அதை மாதிரி தான் பாக்குறாங்கன்னு சொல்றாரு. ஸோ அதுதான் இங்க மெயின் காரணம் சொல்றீங்களா? அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த சில வார்த்தை இப்போ அண்ணன் தாய் மாமன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, விஜய் மட்டும் கிடையாது. எந்த ஒரு அரசியலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அல்லது எந்த ஒரு எஸ்ஏசி போன்ற இயக்குநர்களும் மக்களின் மனதை தொடர மாதிரி பேசுவாங்க, உணர்ச்சி வயமா பேசுவாங்க. அதெல்லாம் இயல்பு தான்.
அவர் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு. இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட மனதை நெருக்கப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள். ஆனால் அண்ணன் சீமான் இப்போ வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஐயா பாரதி ராஜா அவர்களை குறிப்பிட்றாங்கன்னா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். மணிவண்ணன் ஐயா குறிப்பிட்றாங்களா சொல்லுவார். அது இயல்பான அவருடைய பேச்சு மொழி நடை, அதில் ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. ரெண்டாவது, அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கையினால் தான் நான் அவர் அண்ணன் கூப்பிட்டேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அண்ணன் தம்பி உறவுன்னு, கொள்கையினால என் மனசில் இருக்கிறத ஒருத்தர் மேடையில் பேசுகிறேன். அதனால நான் இத்தனைக்கு மார்க்சியம் படித்தவன். நான் ஏன் சிபிஎம் சிபிஐக்கு போகல, ஏன் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் போகல? ஏன்னா இங்கே உண்மையான மார்க்சிய அரசியலை பேசுவது அண்ணன் சீமான் அவர்கள் தான். கூடுதலாக மார்க்சியவாதிகள் மறுதளித்த புறக்கணித்த தமிழ் தேசிய இன அரசியலை பேசுவதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இந்த இன அரசியலுக்காக நிற்கணுமே. மே 18 நாங்கள் வந்து இனவெழுச்சி மாநாடு நடத்துகிறோம். எதுக்காக நடத்துகிறோம்? இதில் யாராவது தாவேக்காரங்க ஒருத்தர் போய் கேட்டு பதில் வாங்கிட்டு வாங்க. ஒரு தடவை கேட்டுவாங்களேன். தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை காமிச்சு இவர் யார் எதுக்காக போகிறேன்னா ஒரு தடவை கேளுங்க கேட்டு வாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜயினால் தமிழர்கள் அடைய போகின்ற நன்மை என்ன, தமிழ்நாடு அடைய போகின்ற நன்மை என்ன? அவர் ஜெயிச்சிட்டார் சொல்றீங்க. ஜெயிச்சிட்டார், ரைட். அதுக்காக என்ன நடக்க போகுது? நான் திரும்பவும் அதான் கேட்க வரும். சார், ஜெயிச்சிட்டாரு அப்படின்றது நம்ம அவ்வளோ எளிதா சொல்ல முடியாது இல்லையா? இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்க போறாரு அப்படின்றப்போ நம்ம அதை எளிதா சொல்லி கடந்துட முடியாது அப்படின்றதுதான் தெரியல. அவர் வந்து பிரதிநிதியா இருக்க போறாரா அல்லது இப்போ நடிகை ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்க. நான் இப்போ நடிகை பேரை சொல்ல விரும்பல, எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் அந்த நடிகை வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறா சொல்றாங்க. ஏற்கனவே எவ்வளவு அரசியல் தளத்தில் அது பேசப்பட்டுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ரொம்ப போவேன்னு நினைக்கிறேன். ஆனால் திருச்சி கிழக்குலையோ அல்லது பெரம்பூர் ஏதோ ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த நடிகையை நிற்க வைக்க போகிறதா, அவங்களே அரசியலுக்குள்ள கொண்டு வரதா ஒரு பேச்சு வருது. அதையுமே நான் வெறுக்கிறேன். ஸோ இப்படி வந்து ஒரு ஜனரஞ்சகவாத அரசியல், திரைக்கவர்ச்சி அரசியல், அப்போ பேசின கொள்கைகளுக்கு என்ன மதிப்பு? விஜய் சோசியல் ஜஸ்டிஸ் பேசினாருன்னு சொன்னீங்க. எந்த சமூக நீதி பிரச்சனைகளை அவர் முடிவெடுத்தார்? ஒரு தடவை சொல்லுங்க. 2024 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. பட்டியல் சமூக மக்களுடைய இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீட்டை அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் விஜய் அதில் ஏதாவது நிலைப்பாடு எடுத்திருக்காரா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்தியவாதிகள், பிரகாஷ் அம்பேத்கர் உட்பட எல்லாரும் எதிர்த்தாங்க. விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு? விஜய்க்கு நிறைய பேர் வாக்களிச்சாங்க. சிலர் மதத்தின் அடிப்படையில் வாக்களிச்சதா சொன்னாங்க, சிலர் சாதி அடிப்படையில் வாக்களிச்சதா சொன்னாங்க. பெரும்பாலானவர்கள் நடிகர் என்ற ஒற்றை காரணத்துக்காக வாக்களிச்சாங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அவர் நல்ல அரசியல்வாதி, அவர் நல்ல அரசியலை கொண்டு வருகிறார். இந்த அரசியல் முக்கியமானது. ஒருத்தரை சொல்லுங்க. அவருடைய வெற்றி இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்ல அரசியல் விளைவை ஏற்படுத்தும். தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகே, வெற்றி அடைஞ்சிட்டார். தயவு செஞ்சு அதை சொல்லாதீங்க, நல்லாவே இல்லை. சரி, இப்ப வெற்றி அடைஞ்சிட்டாரு, அதனால யாருக்கு என்ன பையன், இதெல்லாம் நீங்க வந்து ஒரு விளைவா யோசிக்கிறீங்க. பதவி தான் கிடைக்கும். பதவியில இருக்கிறவங்க தானே சார் அடுத்தது எல்லாமே செய்ய போறாங்க. செய்வாருன்னா கேக்குறேன், செய்வாருன்னு கேக்குறீங்க. அது இரண்டாவது தானே இப்ப பாக்குறோம். இன்னைக்கு செஞ்சு வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்றத வெற்றி பெற்றுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அது சொல்லாம எப்படி இருக்க முடியும்? அது இது வரைக்கும் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணல, ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணல. அவர் இந்த சமூகத்தை சீரழிப்பாருன்னு நாங்கள் நினைச்சோம். அதனால தான் அவர் நாங்கள் அரசியல் ரீதியாக விமர்சித்தோம். அவர் ஒரு அரசியல் சீரழிவு சக்தி தான், எங்களுக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அவர் வெற்றி பெற்றுட்டாரு, நீங்க வெற்றி பெறலைங்கிற மாதிரி எங்களுக்கு கேட்காதீங்க. ஓகே, நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை பேசுறோம். எங்கள் அரசியலை எங்களை விட அவர் சிறப்பாக பேசிட்டு, நேற்று ஈழத்தமிழர்கள் தான் சொன்னாங்க, சீமான் வந்து ஈழ அரசியலை பேசக்கூடாது உங்களை யாரும் சொல்லாதீங்க. குறிப்பா விஜயோ அல்லது தாவேக்காவனோ யாரும் சொல்லாதீங்க. முடிந்தால் நீங்க அவரை விட சிறப்பா பேசுங்க, அப்ப நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். விஜய் தமிழர் தானே, சிலர் இப்போ அப்படிதான் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு விஜய் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசட்டும். ஜெயிச்சிட்டார்ல, தடை இல்லை, பிரச்சனை இல்லை, அதிகாரம் முழுசா கைக்கு வந்துருச்சுல, பேசட்டும், நல்ல அரசியலை பேசட்டும். யாருக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கள்ள லாட்டரி புழக்கத்துக்கு வரலாம், இல்லை லாட்டரியே சட்டமயமாகலாம், நடக்கும், யாருக்கு தெரியும். சரி, கேடுகள் அதிகமாக வரும். நீங்க வெற்றி பெற்று சொன்னீங்களா? நான் வெற்றியின் விளைச்சலை பாருங்கள். வெற்றியின் விளைச்சல் நன்மையா தீமையா அதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போ கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய வேட்பாளர் தான் தொடர்ந்து முன்னிலை. முதலமைச்சர் சிட்டிங் சிஎம் வந்து தோல்வியை சந்திச்சு பின்னாடி இருக்கிறாரு. இது வெற்றிக்கான ஒரு அறிகுறி மாதிரி வந்து தெரியல இப்போதைய நிலவரப்படி. ஆனா இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெயில் பைட்டிங் மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் வந்து என்ன தீர்மானிக்க இழுபறியா இருக்கும் மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ கொளத்தூர்ல இப்படி ஒரு ரிசல்ட் இருக்குன்னா அது என்ன மெசேஜை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த தொகுதியில் முன்னிலைக்கு போயிட்டார் அப்படின்லாம் நான் பார்த்தேன். இந்த தலைவர் தோத்துட்டார் அப்படிங்கிறத விட மோசமான அரசியல் தோற்றுறது அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ அல்லது தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மோசமான அரசியல்வாதியோ அல்லது வெற்றியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் கூட, நடிகர் விஜய் உட்பட, இவங்க யாருமே நல்ல அரசியலை கொண்டு வரலன்னா அவங்க தோற்க வேண்டியதுலாம் மக்கள் தோற்கடிக்கணும். மக்களிடம் போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லாதது, அரசியல் உணர்வு இல்லாதது, திரைமோகத்துக்கு அடிமையாக இருப்பது, இதெல்லாம் தான் அவங்களுடைய பலவீனம். வேற ஒன்றும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி தேர்தலில் வந்துட்டு ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலன்னு கேட்கும்போது, நான் உங்களுக்கு ஓட்டு போடலாம் தான் போனேன், இந்த கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, உதயசூரியனை பார்த்து கை நடுங்கிருச்சு, இந்த முறை எங்களுடைய சின்னம் வந்து பெட்டியில் முதல் இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இருக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது,
மக்கள் மனநிலை எவ்வளவு உளவியல் பலவீனங்களுக்கு ஆட்பட்டிருக்காங்கன்னா எங்ககிட்ட சொன்ன அந்த எந்த காரணத்தையும் அவங்களால வந்து தாவே கிட்ட சொல்ல முடியல. இப்போ எவ்வளவு பெரிய உளவியல் பலவீனம் சார். பூத் லெவல்ல உங்களுக்கு கொஞ்சம் வீக்கனா இருக்கிற மாதிரி சில ரிசல்ட்ஸும் எங்களுக்கு ரிப்போர்ட்டும் இருக்கு. இப்போ தாவேகாவுக்கு வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி திரை கவர்ச்சியோ இல்ல அவருக்காகவே வந்த அவருடைய மட்டும் இல்ல நிறைய செலவு பண்ணாரு இருக்கட்டும் சார். இப்போ திரை கவர்ச்சியோ இல்ல பணம் செலவு அநியாய பணம். ஓகே, தேர்தல் கமிஷன் அனுமதி செலவு பண்ணாரு அவரு. ஒரு பூத்தையும் உட்கார்றவங்களுக்குலாம் குடும்பமா வந்து உட்காருங்க 10,000 தரம் சொல்லி ஒரு நாளைக்கு 10,000 செலவு பண்ணாங்க ஒரு குடும்பத்துக்கு. சரி, இப்போ தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? இப்போ நீங்க சொல்றீங்க சார் அந்த ரிப்போர்ட்ஸ், ஆனா மக்கள் மத்தியில போய் கேட்டப்போ நாங்களே தான் விருப்பப்பட்டு உட்கார்றோம்னு சொல்லி சாதாரண இளைஞர்கள் எல்லாம் போய் போறாங்க. சட்டவிரோதமா காசு வாங்கினா எப்படி சொல்லுவாங்க சார்? சொல்லி முடிச்சிடுறேன். அங்க போய் உட்கார்றாங்க. ஆனா நாம் தமிழர்ல இருந்து ஏன் யாருமே போல? நீங்க எழுச்சியான அரசியல் பேசுறீங்கன்னா போயிருந்திருக்கலாமே. பூத் லெவல்ல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு ஒரு மைனஸா இருக்குன்றது ரிப்போர்ட். அதுக்கு பதில் என்ன? நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க தாவேகாவோட எங்களை ஒப்பிடுறது நியாயமே கிடையாது. எங்களுடைய பூத்துல வந்து உட்காரக்கூடிய ஒரு பூத்தை சேர்ந்தா இருந்தா ஏன் சார் நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க? இப்ப வந்து ஏன் சொல்றேன்ல, அநியாயம் ஏன் சொல்றேன்ல, ஏன்னா எங்களுடைய பூத் ஏஜெண்டா வந்து உட்காரக்கூடிய ஒருவர் ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு கூடுதலாக அவர் காசு செலவு பண்ணி, ஏன்னா அவர் டிராவலில் வரணும் சாப்பிடணும் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணி தான் வரார். சில நேரத்தில் நாங்கள் தொகுதியிலேருந்து செலவு பண்ணணும் வைங்களேன், அது வேற விஷயம். ஆனால் ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு வர்றாரு. சம்பளத்தை விட்டுட்டு வர்றவருக்கும் விட்டு வந்து உட்கார ஒருத்தருக்கும் உட்காரத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு உட்கார ஒருத்தருக்கு வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 3 பேர் குடும்பத்துலேருந்து வந்து 3 பேர் உட்காந்துருங்கப்பா, 3 குடும்பத்துக்கு தந்துடுறேன் 30,000 ரூபா ஆச்சு, 9 பேர் வந்து உட்காந்துருங்க, ஒரு பந்தலை போடுங்க உட்காருங்க. இதுதான் தாவேக்கால் நடக்குது. தாவேக்கா அதிமுக திமுக எப்படி தேர்தலை அணுகுமோ அதே போல கேவலமான முறைகளில் தேர்தல் அணுகுச்சு. பணம் தனியாக செலவு பண்ணாங்க. இன்னைக்கு அந்த பணத்தெல்லாம் எப்படி எடுக்க போறாங்க? நான் தான் கேட்டேன், வெற்றியின் விளைச்சல் என்னன்னு. பணத்தை எடுக்கிறதுக்கு அடுத்து வேலை பார்ப்பாங்க, பணத்தை எடுக்கிறதுக்கு அடுத்து அரசியல் பண்ணுவாங்க. ஸோ கள்ளலாட்டி எடுத்து புழங்க ஆரம்பிக்கும். இன்னும் என்னென்ன கேடுகள் இருக்கு எல்லாம் நடக்க போகுது. 10 லட்சம் கோடி ரூபா கடன் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காருல, கொடுப்பாரா? பார்ப்போம். மன்னராட்சிக்கு முடிவு அப்படின்ற மாதிரி இப்போ இவர் என்ன செய்ய போறாரு? மன்னராட்சி மட்டும்தான் பிரச்சனையா? கொடுங்கோலாட்சி பிரச்சனை இல்லையா? லாக்அப் டெத் மோசமா இருந்துச்சு, பல்பீர் சிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துவாரா? எத்தனை லாக்அப் டெத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன பதவியில் இருக்காங்க, என்ன எடுக்க போறாரு? நான் என்ன கேட்கிறேன்னா, அவருடைய வெற்றியின் விளைச்சல் என்பது தீமை, அது நன்மையில் முடியாது. அவர் அறம் சார்ந்த அரசை தொடங்கவும் இல்லை, முடிக்கவும் முடியாது. ஓகே சார், பல விஷயங்கள் இன்றைக்கு தேர்தல் நிலவரப்படி, இப்போ தற்போதைய நிலவரப்படி சில கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.